ஹாய் பிள்ளைகள் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் FWC பேப்பர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பேப்பர் கேள்விகள் ஏதாச்சும் கொஞ்சம் செய்து விடுங்க, டிஸ்கஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பிள்ளை நான் ஒரு 8 கேள்வி எழுதியிருக்கிறேன். சரிதானே? 8 கேள்வி எழுதி வச்சுருக்கிறேன். இந்த 8 கேள்வியும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரில் அந்த பகுதி ஏயில் முதல் 10 கேள்வி வரும். அந்த 10 கேள்வியில் வரக்கூடிய கேள்விகள் தான் இது FWC பேப்பர்லையும் வேறு பேப்பர்லையும் பார்த்து தான் நான் ஒரு 8 கேள்வி எழுதி வச்சிருக்கிறேன். சரிதானே? இந்த வீடியோவில் இந்த 8 கேள்வியையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட போகிறேன். சரிதானே? இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து பாருங்க, நான் நீங்கள் எழுதும் மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கீங்களா தானே? ஸோ வீடியோ தானே செய்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இறக்குறேன். சரிதானே? இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி போட்டு நீங்கள் படப்படான்னு என்ன செய்யணும், 8 கேள்வியும் முதல்ல எழுதுங்க. சரிதானே? எழுதி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்றுண்டா கீழே அதுக்குரிய ஆன்சர்ஸை எழுதி கொள்ளலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. முதலாவது வந்து இருபடி சார்பில் இருக்குது, ரெண்டாவது வந்து சமநிலையில் இருக்குது, மூன்றாவது வந்து பேசிக்கான கேள்வி, அடுத்தது வந்து பகுதி பின்னத்தில் இருக்குது, லொக்கில் இருக்குது, அதோட ட்ரிக்னோமெட்ரியில் இருக்குது, காவிகள் இருக்குது, ஒரு தளவிசைகள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜான ஒரு கேள்வி, ஒரு கொஷின்ஸ் தொகுப்பு தான். சரிதானே? இந்த கேள்விகளை செய்து பாருங்க. இந்த கேள்விகள் செய்த பொழுது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன தியரிகள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் இதில் சொல்லி கொண்டு வரேன். சம்டைம்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்க்கணும். சரி பிள்ளையே? கேள்வி வாசிக்க வேண்டிய தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மறக்கிறேன், அப்படியே நீங்கள் கேள்வி எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஸ்டாப் பண்ணினால் கேள்விகள் எழுதலாம். சரிதானே? ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கேள்விகளை எழுதி கொள்ளுங்க. நான் இப்போ கேள்விகளை அழிக்க போகிறேன். அழிச்சிட்டு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு செய்கிறேன். சரிதானே? ஓகே, நீங்கள் ஸ்டாப் பண்ணி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியை நான் அழிக்கிறேன், அழிச்சிட்டு ஒன்றுண்டா செய்யும். சரி பிள்ளை, கேள்விக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு சொன்னாங்க. முதலாவது கேள்வி அப்போ அவர் கேட்டிருக்கிறார் f(x) kx வர்க்கம். சரிதானே? அந்த சார்பு ஒருக்க வடிவாக முதல்ல எழுதுவோம். இதுதான் முதலாவது கேள்விக்குரிய விஷயம். கேள்வி என்னன்னு சொன்னால் f(x) kx வர்க்கம் மைனஸ் 2k வர்க்கம் x பிளஸ் k என்று சொல்லி கிடக்குது. k வந்து 0 இல்லையா? k வந்து not equal to 0 ரைட்? k வந்து not equal to 0 x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும், x இன் எல்லா மெய்ப்பெருமானங்களுக்கும் f(x) greater than 0 ஆக இருக்குமாறு k இன் பெருமானத்தை கேட்டிருக்குது. பிள்ளைலாம் இந்த விஷயம் இருபடி சார்பண்ட ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், மேலே போய் பாருங்க. இருபடி சார்பில் கிளியராக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். f(x) வந்து greater than 0 ஆக இருக்கிற மாதிரி k இன் பெருமான வீச்சை கேட்டிருக்குது. அதாவது அந்த சார்பு வந்து பெரிது பூஜ்ஜியம். அந்த சார்பு பெரிது பூஜ்ஜியம்னு சொன்னால் ரைட், அதாவது x என்ன பெருமானத்தை எடுத்தாலும் அந்த வரைவு x க்கு மேலே இருக்கணும். ரைட்? இப்படி ஒரு நிலைமையில இருந்தால்தான் x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் அந்த சார்பு வந்து பிள்ளைகள் நேராக இருக்கும். இதுக்கு என்ன கண்டிஷன் என்று சொன்னால் a greater than 0 delta less than 0 இது இந்த கண்டிஷன். a greater than 0 ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இழிவு ஷேப்ல ஒரு வரைவு வரும். அதே நேரத்தில் டெல்டா லெஸ் தேன் 0 ன்னு சொன்னால் x க்கு தீர்வுகள் இல்லை. இருபடி சமன்பாடுல படிச்சிருப்பீங்க, மெய் தீர்வு இல்லை, அதாவது x அச்சை வெட்டக்கூடாது. சரிதானே? ஆக இப்படி ஒரு வரைவு கிடைக்கும். ஆக இதுதான் பிள்ளைகள் கண்டிஷன். சரிதானே? a அதாவது x வர்க்கத்தின் குணகம் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். வாங்க x வர்க்கத்தின் குணகத்தை பார்ப்போம். x வர்க்கத்தின் குணகம் a அது பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். அது உண்மைதான். k not equal to 0. சரிதானே? அதுக்கான நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரி, இந்த கேள்வியை பொறுத்தவரை நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ரைட்? k இதுல k வந்து நெகட்டிவாக போச்சுன்னு சொன்னால் x வர்க்கத்தின் குணகம் வந்து மறையாக போயிடும். x வர்க்கத்தின் குணகம் மறை என்று சொன்னால் அது வந்து உயர்வு, மற்ற பக்கம் உள்ள ஒரு வரைவு வரும். சரிதானே? அப்ப இது ஒரு நிபந்தனை, இது ஒரு விஷயம். ரைட்? அதோட இரண்டாவது விஷயம் டெல்டா வந்து less than 0 ஆக இருக்கணும். டெல்டாவை ஒரு எழுதுவோம். டெல்டா எழுதுவோம். அப்ப டெல்டான்றது யாருன்னா b வர்க்கம், அதாவது இவ்வளவு தான் b 10 மைனஸ் 2k முழுவதின் வர்க்கம். அதை நான் வர்க்கிச்சா 4k இன்ட 4ஆம் மடங்கு வரும். b வர்க்கம் மைனஸ் 4 a என்றது k, என்ன a என்றது k, c என்றது k க்குள்ள. அப்ப எப்படி வரப்போ சொல்லுங்க. அப்போ 4k இன்ட 4ஆம் மடங்கு மைனஸ் 4k வர்க்கம் என்ற மாதிரி வரும். k வர்க்கம்
இப்போ 4k வர்க்கத்திலிருந்து வெளியில் எடுத்தால் k வர்க்கம் -1 என்ற மாதிரி வரும். அதாவது 4k வர்க்கம் k -1 k +1 என்று வரும். இதை நாம காரணிப்படுத்தலாம். a வர்க்கம் - b வர்க்கம் என்ற மாதிரி காரணிப்படுத்திக்க வந்து k -1 k +1 வரும். இதுதான் பிள்ளைகள் டெல்டா. இதுதான் டெல்டா. எங்கட டெல்டா எப்படி இருக்கணும்? <0 ஆக இருக்கணும். ரைட்? k வந்து சாரி இந்த டெல்டா வந்து <0 ஆக இருக்க வேண்டும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்க பாருங்க. ரைட்? இவர் 4 வந்து பெரிது 0. அப்ப இவரை நான் இவரை பெரினா கதைக்கவே தேவையில்லை. அதை விட k யும் என்னவாம்? பெரிது 0. அப்ப இந்த இடத்துல நான் நிக்கவே தேவையில்லை. ரைட்? இந்த இடத்துல நான் நிக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப இவர் ரெண்டு பேரும் தான். இவர் ரெண்டு பேரும் <0 ஆக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இதுலயும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த x - 1 * x - 2 கொண்டு வைங்க. இது சமன் சைவர் என்று சொன்னால் இந்த விட 1 2. இதே இது <0 ன்னு சொன்னா இந்த விட 1க்கும் 2க்கும் இடையில். இதே இது பெரிது சைவர் என்று சொன்னால் சின்னனை விட சின்னன், ரைட்? பெருசை விட பெருசு. இதுதான் அப்போ இது இந்த விட. அப்ப இந்த கதையை அப்போ k - 1 k +1 <0. <0 ன்னு சொன்னால் இந்த விட எப்படி வரணும்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் இடையில வரணும். ரெண்டு பேருக்கும் இடையில. அதாவது சின்னன் வந்து சயவுண்டப்பு. அப்ப சயவுண்டை விட பெருசாகவும் ஒன்றை விட சின்னனாகவும் இருக்க வேண்டும். சரிதானே? சயவுண்டை விட சின்னனாகவும் சயவுண்டை விட பெருசாகவும் ஒன்றை விட சின்னனாகவும் இருக்க வேண்டும். இதனுடைய இது இரண்டாவது விஷயம் இப்படி வரும். சரிதானே? சயவுண்டை விட பெருசாகவும் ஒன்றை விட சின்னனாகவும் இருக்க வேணும்னு சொல்லி ரெண்டாவது ரெண்டு நிபந்தனையில பிள்ளைகள் கொண்டு வந்து a > 0 இருக்கணும். அதாவது x இன் எல்லா மெய்பெருமதிக்கும் சார்பு நேராக இருக்கணும்னா ரெண்டு கண்டிஷனையும் வந்து என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். அப்ப முதலாவது போடைக்கு k > 0 வருது. இரண்டாவது போடைக்கு இப்படி ஒரு நிபந்தனை வருது. அப்ப இந்த ரெண்டு பேரையும் சேர்த்த ஆன்சரை தான் நாம் கொடுக்க வேண்டும். நீங்க ரெண்டு பேரையும் இல்ல திருப்தி செய்ய வேண்டும். ஆகவே ரெண்டு பேரையும் சேர்த்த ஒரு விடை எங்க வருகிறோமோ k வந்து என்னென்ன விடைகள் சம்பந்தப்பட்டது? 0 1 1 0 1 1. உங்களுக்கு என்ன இது? 0 விட பெருசுன்னு சொல்லி ஒரு விட வந்திருக்குது. மற்ற என்ன விட வந்திருக்கு? நான் கருப்பு மாக்கரால போறேன். மற்றது என்ன பிள்ளையை விட வந்திருக்கு? 1க்கும் 1க்கும் இடையில என்று வந்திருக்கு. 1க்கும் 1க்கும் இடையில. அப்ப இவ ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்துற ஏரியா இந்த ஏரியா. அதாவது விடை என்ன வர போதும் 0க்கும் 1க்கும் இடையில இந்த ஏரியா தான். 0க்கும் 1க்கும் இடையில என்ற அந்த இடப்பட்ட அந்த ஏரியா தான் இந்த ரெண்டு நிபந்தனையும் திருப்திப்படுத்த போகுது. இந்த ரெண்டு நிபந்தனையும் திருப்திப்படுத்த போகுது. சரிதான்? விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாடமே படிப்பிக்க இல்லை. இந்த கேள்வியை எவ்வளவு குயிக்காக விளங்கப்படுத்திடுமோ அதுக்கேற்ற மாதிரி விளங்கப்படுத்திருக்கணும். சரிதானே? ஓகே. இது வந்து முதலாவது கேள்விக்குரிய விஷயம். ரெண்டாவது கேள்வி அப்போ ஒரு சமநிதி ஒன்றை தீர்க்க சொல்லி கிடக்கு. ரைட்? இதனை சமநிதி ஒன்றை தீர்க்க சொல்லி கிடக்கு. ரைட்? என்ன சமநிதி சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா தான் இப்ப செய்யணும். வீடியோவை மேக்ஸிமம் 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதா கேட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீடா தான் நான் செய்ய போறேன். சரிதானே? ரெண்டாவது பிள்ளை இதுதான் நம்மளோட சமநிதி. 1 - 2x கீழே 3x + 1 <1. இது வந்து மட்டு சமநிதி இல்ல, சாதாரண சமநிதி. இப்படியான கேள்விகள் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளை எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரும். இங்கால இலக்கங்கள் பின்னமா இருந்தாலும் சரி, இலக்கமோ இல்ல வந்து சாதாரணமா ஒரு கோவை என்ன இருந்தாலும் இங்கால பக்கம் முதல்ல கொண்டு வந்தா பிள்ளை 1 - 10x × 3x + 1 அங்க இங்கால வந்தா -1 +1 அங்கால வந்தா -0 இப்போ நாங்க 3x + 1 போமா ஆசியா எடுப்போம். 3x + 1 எடுத்தா இங்க வந்து 1 - 2x இருக்கு பிள்ளை. மைனஸ் இங்க ஒன்றால இந்த 3x + 1 பெருக்க வேண்டும். அதாவது 3x + 1 <0. மேல சுருக்கினா பிள்ளைங்களுக்கு என்ன ஆன்சர் வர போகுதுன்னு சொன்னால் இங்க +1 இங்க -1 வெட்டுப்பட்டுரும் பிள்ளை. +1 -1 வெட்டுப்பட்டுரும். -10x - 3x என்றா -5x கீழே வந்து 3x ஆக உண்டு. இது <0 வருது. இது <0 குறுக்க பெருக்க கூடாது பிள்ளை. குறுக்க பெருக்க கூடாது. சரிதானே? குறுக்க பெருக்கி போட்டு 5x <0 x <0 அப்படிலாம் எழுத கூடாது. ரைட்? அந்த வேலைகள் இங்க செய்யக்கூடாது. அடுத்ததான் நாம் ரெண்டை பேரை பாசிட்டிவ் ஆகி வச்சிருக்கலாம். அப்ப ரெண்டு பக்கமும் மைனஸ் ஆக இருக்கும். அப்ப இங்க வந்தப்போ
இன்இக்வாலிட்டியில வந்து சமநிலைகள்ல வந்து மைனஸால பெருக்கினால் குறி மாறும். மைனஸால பெருக்கினால் குறி மாறும். ரைட். அப்ப 5x கீழே 3x ஆக உண்டு. இது மேல மைனஸால இங்கே மைனஸால மைனஸாலன்னு சொன்னா -1 சரிதானே. அப்ப இது வந்து greater than 0 ஆக மாற போகுது. greater than 0 ஆக மாற போகுது. இப்போ வந்து மேல உள்ள வெப்ப பூஜ்ஜியமா 5x ன்னு வச்சிருக்கலாம் x ன்னு வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை. இது பாசிட்டிவ் தானே. சரி. இப்ப மேல உள்ள வெப்ப பூஜ்ஜியமாக கீழே உள்ள வெப்ப பூஜ்ஜியமாக வராது. பாருங்க. மேல உள்ள வெப்ப பூஜ்ஜியமாக வரணும்னு சொன்னா x க்கு 0 போட்டா தான் பூஜ்ஜியமாக வரும். கீழே உள்ள வெப்ப பூஜ்ஜியமாக வரணும்னு சொன்னா x க்கு -1/3 -1/3 ஆக்சுவலா இல்ல x not equal to 1/3 ஆ தான் இருக்கணும். என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இப்ப பின்னத்துல இப்ப மேலே a கீழே b என்ற வடிவத்துல இருக்கேங்க கீழே உள்ளவர் சைவராக இருந்தால் அது முடிவிலி என்ற விஷயத்துக்குள்ள போயிடும். அப்ப இந்த கேள்வியில வந்து x not equal to 1/3 கேள்வியில தந்திருக்கிறது இல்ல x not equal to -1/3 ஆ தான் இருக்கும். x வந்து not equal to -1/3 என்ன x க்கு -1/3 போடுங்க இது சைவர் ஆயிடும். சரி ஓகே. அப்ப இவர இப்ப பூஜ்ஜியமாக x க்கு வந்து சைவர் போடைக்கு பூஜ்ஜியமாக இவர இப்ப பூஜ்ஜியமாக -1/3 இல்ல. அப்ப ரெண்டு பேரையும் முதல்ல எடுப்போம். சரிதானே. ரெண்டு பேரையும் முதல்ல எடுப்போம். இது 3x ஆக உண்டாண்ட. சரிதானே. இது 5x x ன்னு வச்சுக்கலாம் பிள்ளைகள பையில. இப்ப பாரு 5x greater than something ன்னு சொன்னா x greater than தானே இல்ல. 5 இருந்தாலும் சரி இல்லைன்றாலும் சரி அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப நான் அந்த 5 எடுத்து வரேன். சரிதானே. 5 எடுத்து வரேன். நான் அடுத்த லைன்ல சரி அடுத்த லைன்ல 5 ஆல பிரிக்கிற மாதிரி யோசிங்க. ரெண்டு பக்கம் 5 ஆல பிரிக்கிற மாதிரி யோசிங்க. ரைட். 5 ஆல பிரிக்கிற மாதிரி யோசிங்க. சரிதானே. இப்போ இந்த இவர் வந்து x ன்றதப்போ இவர் வந்து 3x + 1. இப்போ இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஆள் இருந்தா அந்த அவர் எங்க வரும். சரிதானே. இவர் எப்ப பூஜ்ஜியமாக சொல்லுங்க அப்போ இவர் அப்போ சைவர்ல பூஜ்ஜியமாக இவர் வந்து -1/3 ல பூஜ்ஜியமாக அவர் -1/3 தான் சின்னால் சைவர் கொஞ்சம் பெரிய. சரிதானே. இப்போ பார்க்க வேணும் x க்கு அப்போ சைவரை விட பெரிய ஆள் போட்டோம்னா பாசிட்டிவ்ல வருது. சைவரை விட குறைய போடைக்கு தான் நெகட்டிவ். இவரை பொறுத்தவரையில -1/3 போட்டா பூஜ்ஜியம். அதை விட கூட போட்டா பாசிட்டிவ்ல இருக்கு. குறைய போட்டா நெகட்டிவ்ல வரும். ஆகவே எனக்கு வேணும் இவர் ஓவர் இவர் தான் வேணும். அப்ப இவர் ஓவர் இவர் என்று சொன்னால் பிளஸ் இவர் ஓவர் இவர் என்று சொன்னால் மைனஸ். இந்த மைனஸ் ஓவர் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஓவர் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஓவர் பிளஸ் பிளஸ் எங்களுக்கு என்ன விட வேணும் போ greater than 0 ஆக இருக்க வேணும். இப்ப greater than 0 ஆக இருக்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு ஆன்சர் என்ன பிளஸ் ஆக இருக்கிற இதுவும் இந்த துண்டும் பெறப்போகுது. அதாவது x less than -1/3 அல்லது இது என்ன சைவர் அல்ல x greater than சைவர் என்று சொல்லுங்களுக்கு இந்த ரெண்டு விதமான ரேஞ்சஸ் வரப்போகுது. சரிதானே. வேற இப்ப பிள்ளைகள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களை சொன்னது விளங்கி இருக்கும். அப்படி நான் இதான் நான் முதலாவது கேள்வியா வழங்க பாக்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஆல்ரெடி விஷயம் தெரிகிற பிள்ளைக்கு இப்ப நான் சொன்னது அப்படியே விளங்கி இருக்கும். இந்த உதாரணத்துக்கு இல்ல x -1 இருந்தா அந்த x -1 எங்க வேணும் x -1 இப்ப சைவர் ஆகும் x கொண்டு போடுங்க. அப்ப ஒன்றை நான் இதுல கருத வேண்டி இருக்கு. இப்போ இது உதாரணத்துக்கு x ஆக 3 வந்திருந்தா x அப்ப பூஜ்ஜியம் -3 பூஜ்ஜியம். அப்ப -3 என்ற நிலைமை என்ன செய்யணும் கருதி இருந்து இப்படி செய்யறது. சரிதானே. சாதாரண விஷயம் தான். இது சாதாரண விஷயம் தான். அப்ப இதுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே. பிறகு நீங்க இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கொள்ளலாமா. நான் கீழே நான் மென்ஷன் பண்ண என்னுடைய நம்பர் நீங்க இது டவுட்ஸ்னு சொன்னா கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா. ரைட். அது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி அப்போ நாங்கள் பிரதியிட்டு அதை நான் காட்ட கொண்டு நினைக்கிறேன். ரைட் தானே. கேள்வி எழுதிருப்பீங்க தானே ஆல்ரெடி. அது மூன்றாவது கேள்வி வந்து என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால் a = b + c எனின் என்ன காட்டுக்குன்னு சொல்லி கிடக்கு. a = b + c என்று சொல்லி கிடக்கு. ரைட். a = b + c என்று சொல்லி கிடக்கு. இதை வந்து பிள்ளைகள் நாங்கள் அதில் கொண்டு பிரதியிட்டும் போகலாம். அதில் பிரதியிட்டு இந்த கேள்வி அதை நாங்கள் பிரதியிட்டுட்டும் போகலாம். இல்லைன்னு சொன்னால் நார்மலாக ரெண்டு கியூப் தானே தேவைப்படுது. a கியூப் b கியூப் c கியூப் தானே சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் கியூப் எடுப்போம். இப்ப ரெண்டு பக்கமும் கியூப் எடுத்தா a கியூப் = b + c இந்த கியூப் என்ன. அப்ப இது வந்து a கியூப் தான். இது வந்து a சக b கியூப் மாதிரி தானே. மூன்றாம் அடுக்கு விதிக்க தெரியும் தானே. b கியூப் + 3b வர்க்கம் 3b வர்க்கம் c 3b c வர்க்கம் + c ஞாபகம் இருக்கு தானே. இப்ப a கணம் இருக்கட்டும் b கணத்தை இங்கால கொண்டு வந்தா -b கணம் பிள்ளையர் c கணத்தை இங்கால கொண்டு வந்தா -c கணம் சமன் இங்கால இவ ரெண்டு பேரும் இருக்க போறோம்.
அதே 3b வர்க்கம் c இங்க 3bc வர்க்கம் என்றா 3bc ஐ பொதுவா எடுக்கலாம். எடுத்தா இங்க ஒரு b மிஞ்சும் பிளஸ் இங்க ஒரு c மிஞ்சும். அப்ப a கணம் மைனஸ் b கணம் மைனஸ் c கணம் என்றா 3bc into b plus c க்கு b plus c க்கு a போடலாம். ஆகவே இது வந்து வரப்போகுது 3abc. இதான் ப்ரூஃப் பண்ண சொன்னது. இதான் உங்களை ப்ரூஃப் பண்ண சொன்னது. a கணம் மைனஸ் b கணம் மைனஸ் c கணம் என்றது 3abc என்று ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறேன். பிறகு இதை நாங்கள் பயன்படுத்தி அதோட பெருமானம் காண சொல்லிக்கிறாங்க. இதன் ஆட்ட பெருமானம் 8 x minus 2 in the canum minus x minus 1 in the canum minus x minus 3 in the canum. அப்படிதானே? டகண்டு திடீரென்று உங்களுக்கு வீடியோஸ்ல ஒன்று சொல்லி குயிக்கா எழுதினது ரைட். 8 x minus 2 in the canum minus x minus 1 in the canum minus x minus 3 in the canum காரணிப்படுத்த சொல்லி இருக்கு. வடிவா யோசி அப்படிங்க a கணம் மைனஸ் b கணம் மைனஸ் c கணம் அந்த கோபண்டுக்கு மாத்தினா அப்படி எழுதி போடலாம். அப்ப இத வந்து இது ஓரளவு கணம் இருக்கு. வேற b கணம் மாதிரி இருக்கு. இது ஒரு b கணம் மாதிரி இருக்கு. இது ஒரு c கணம் மாதிரி இருக்கு. ஆனா இவர் வந்து ஒழுங்காக இல்ல. ஆனா உனக்கு தெரியும் 8ன்றது 2 ன்ற கணம். 8ன்றது 2 ன்ற கணம். அப்ப இத நான் 2 x minus 2 முழுவதும் கணம் பண்ணேன். யோசி 2 ன்ற கணம் 2 ன்ற கணம் எடுத்து x minus 2 ன்ற கணம் சரியா இருக்கு. அங்கால x minus 1 ன்ற கணம் இங்கால x minus 3 ன்ற யோசித்தி என்று சொன்னார் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு a கணம் minus b கணம் a கணம் minus b கணம் minus c கணம் என்ற பேட்டர்ன்ல இருக்கு. a கணம் minus b கணம் minus c கணம் என்ற பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப என்ன விட இதுக்குரிய விட என்ன 3abc 3 a என்றது 2 times x minus 2 b என்றது x minus 1 into c என்றது x minus இத பெருக்கி எழுதிவிட 6 into x minus 1 x minus 2 into x minus 3 என்று சொல்லி இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. பக்கத்துல வாகனம் வருது, கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருக்கிறது இல்லை. சரிதானே? ஓகே, நாங்கள் ஆரம்பிச்சோம். அடுத்த கேள்வி போவோம். பகுதி பின்னங்கள் ஆகிற கேள்விக்கு போவோம். சரிதானே? பகுதி பின்னங்கள் ஆகிறதுல 2x ஸ்கொயர்ட் சரிதானே? அது சின்ன விஷயம். பகுதி பின்னங்கள் ஆகிறவங்களுக்கு வடிவா தெரியுதானே? நான் கண்டு அந்த கேள்விக்கு ஐடியா மட்டும் சொல்லிட்டு போறோம். சரிதானே? எது கேள்வி என்ன சொன்னா 2x ஸ்கொயர்ட் ஓவர் x plus 1 3x minus 1 அப்படி இருக்குது. முதலாவது நாங்கள் செக் பண்ண வேண்டியது பகுதி பின்னங்களை பொறுத்தவரை நாங்கள் முதலாவது செக் பண்ண வேண்டியது பகுதியில் உள்ளவர் வந்து காரணிப்படுத்தப்பட்டிருக்கிறார் பார்க்க வேண்டும். முதலாவது அதான் கேள்வி. பகுதியில் உள்ளவர் காரணிப்படுத்தப்பட்டிருக்கிறார் பார்க்க வேண்டும். அவர் காரணிப்படுத்தப்பட்டால் மேலே உள்ளவற்றையும் கீழே உள்ளவற்றையும் அடுக்குகளை பற்றி பார்க்க வேண்டும். மேலுள்ளவர் கூடவா கீழே உள்ளவர் கூடவா மேலே உள்ளவரும் கீழே உள்ளவரும் சமனாக இருக்கணுமான்னு சொல்லி பார்க்க வேண்டும். அப்ப இந்த கதையிலேயே மேலே எக்ஸ் வர்க்கம் கீழையும் பெருக்கினீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் அந்த மாதிரி வரும். அப்ப ரெண்டு பேரும் சமனாக இருக்கிறதால இதில் நான் ஒரு மாறிலி ஒன்றை சேர்க்க வேணும். மாறிலி ஒன்றை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஃப்ளோல செய்து கொண்டு போகலாம். ரைட்? அதுக்கு பிறகு பழமையான தான் நீங்க எக்ஸ் பிளஸ் 1 இன் மேல் இன்னொரு b என்று போடுவோம். பிறகு c இன்கள் 3x மைனஸ் அங்கால பிறகு பேட்டர்ன் வைக்காங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒருவேளை இதுல கணமும் இதுல வர்க்கமும் இருந்தால் ax ஆக b என்று போட வேணும். மேலையும் கீழையும் சமனாக இருக்கிறதால ஒரு மாறிலி போடுவோம். மேல ஒரு படி கூட என்று சொன்னால் இதுல முதலாம் படி போட வேண்டி இருக்கும். சரிதானே? abc ஐ கண்டால் சரி பிள்ளைகள். எப்படி abc கண்டால் x plus 1 3x minus 1 ஆல எல்லாரையும் பெருக்க வேண்டும். பெருக்கினா 2x squared equals a into x plus 1 into 3x minus 1 plus b into x plus 1 இருக்குது. ஆகவே 3x minus 1 மட்டும்தான் வரும். plus c into 3x minus 1 இருக்குது. x plus 1 ஆல பெருக்கினா சரி. இதுக்கு பிறகு நீங்கள் x க்கு பெருமானங்களை போட்டு x க்கு -1 போட்டால் இவர் வராது. இங்க ஒரு ஈக்குவேஷன் வரும். b வரும். x க்கு -1 போட்டா b வரும். x க்கு 1/3 போட்டீங்கன்னா c எடுத்துக்கொள்ளலாம். அதை விட பிறகு x அதாவது x வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு மற்ற ஆன்சரும் வரும். நாளை உங்களுக்கு ஏபிசிக்கான விடையை நான் சொல்லினா நீங்கள் அப்புறம் சுருக்கி கொள்ளலாம். ஏக்கான விட பிள்ளைகள் 2/3 என்று வரும். பி வந்து -12, சிக்கான விட வந்து 1/6. சரியா? நீங்கள் பிரதியிடலாம். ஏன்னா எக்ஸுக்கு -1 பிரதியிடுமோ, அப்புறம் எக்ஸுக்கு 1/3 பிரதியிடுமோ, பிறகு எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்தி விடுங்க. எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்தி விடுங்க. உங்களுக்கான விடைகள் வரும். சரி, உங்களுக்கான விடைகள் அதில் வரும். அதில் பெரிய கஷ்டம் இல்லை, இப்போ சாதாரண விஷயம் தான். ரைட், ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த ஒரு மடக்கையில் உள்ள கேள்வி. ரைட், அதான் ஒரு மடக்கையில் உள்ள கேள்வி. மடக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அதில் முதல்ல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். இதே இப்படி ஒரு விஷயம் ஒன்று கிடையாது. log a அடி b என்றது ஈக்குவல் 1/log இவரை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது. b அடி a க்கு சமனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு log 10 அடி x என்றால் இது வந்து 1/log x அடி 2 என்று மாறி. இப்படிங்க நான் சொல்றது. இதை மாற்றணும். 1/2 எழுதிக்கு இவரை மாற்றி விட்டா சரி. இவரை மாற்றி விட்டா சரி. அந்த விஷயத்தை தான் பிள்ளைகளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த விஷயத்தை தான் நான் இதில் பாவிக்க போகிறோம். பாருங்க, கேள்வியை பாருங்க. log x அடி 2 plus log 2 அடி x சமன்பாட்டின் கீழ் 3 என்று வருது. அப்போ இங்கே பாருங்க, log x அடி 2 இருக்கட்டும் பிளஸ் இவர் வந்து எப்படி எழுதலாம்? 1/2 போடுங்க log x அடி 2 போடலாம். விளங்குது? இவரை 1/2 போடுங்க log x அடி 2 போடலாம். இது சமன்பாட்டின் கீழ் 3. இப்போ நான் இவருக்கு ஒரு பிரதியீடு கொடுப்போம் t என்று சொல்லி. அப்ப t plus 1/t equals 10/3 என்று வரும். விளங்குது? இவருக்கு ஒரு t என்ற ஒரு பிரதியீடு கொடுக்கிறேன். log x அடி 2க்கு t என்ற பிரதியீடு கொடுக்கிறேன். விளங்குது? log x அடி 2க்கு t என்ற பிரதியீடு கொடுக்கிறேன். சரிதானே? அப்ப இனி வந்து நாங்களே என்ன செய்வோம்? t ஆல பெருக்கிடுவோம். எல்லாரும் 3t ஆல பெருக்குவோம். பெருக்கினா 3t வர்க்கம், இங்க 3 மட்டும் வரும், இங்க 10t என்றது வரும். இங்கால ஈஸி தானே. இப்போ 3t வர்க்கம் -10t plus 3 சமன் 0. இதை நாங்கள் காரணிப்படுத்த வேண்டாம். காரணிப்படுத்துறீங்கன்னா 3t minus something t minus something equals 1 வரும். இதில் -10 இருக்குது. ஆகவே 3 -3 -1 ஆக இருக்கும். 3t squared -t -90 என -10t இப்படி வரும். இதில் இந்த tக்கு வந்து 1/3 அல்லது tக்கு வந்து 3 என்று வரும். பிள்ளை tக்கு 2 விட வரும். ஆனால் தீர்க்கன்னு சொல்லி கிடக்குது x இந்த பெருமானம் தான் காண வேணும். என்ன சொன்னால் எக்ஸில் தானே கேள்வி இருக்குது. x இந்த பெருமானம் தான் பிள்ளை காண வேணும். இப்போ tக்கு t யாருன்னு எடுத்துனாங்க? இவரை தான் t என்று எடுத்துனாங்க. log x base 2 தான் நான் t என்று எடுத்துனாங்க. அப்போ முதலாவது 1/3 போட்டுக்கோ. ரைட், 1/3 போட்டா அப்படி வரும். log x base 2 என்றது 1/3 என்றால் x எப்படி வரும்? 2 to the power 1/3. என்ன அதே மாதிரி log x base 2 தான் t. tக்கு 3 போட்டு விட்டா x என்றது 2 cube பண்ணி வரும். உங்களுக்கு தெரியும். இது அடுத்த விஷயம். log x இப்போ log a அடி b சமன் c என்று சொன்னால் a சமன் b to the power c. a சமன் b இங்க வரும், c மேல அடுக்காக போகும். ரைட்டா? இது உண்மை. இப்படி இருந்தால் இப்படி உண்மை, இப்படி இருந்தால் இது உண்மை. சரியா? இது வந்து அடிப்படை விஷயம். இது வந்து அடிப்படையான விஷயம். ரைட், ஓகே. இது அடுத்த கேள்வி. அடுத்தது ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு கேள்வி இருக்கு. ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு கேள்வி இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன்டா. ரைட்டானே? கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன். விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கேள்வியை மட்டும் இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்காக ரிவிஷன் மாதிரி பார்க்குற பிள்ளைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுக்குற மாதிரி இருக்கும். புதுசாக படிக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே கஷ்டமான விஷயம்தான். அவருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அல்ஃபாண்டையும் பீட்டாவினையும் ரேஞ்ச் இருக்கப்போ ரெண்டுமே வந்து பாருங்க, அல்ஃபாவும் பீட்டாவும் 90 விட கூட 180 விட குறைவாக இருக்கு. பீட்டாவும் அதே மாதிரி தான். அதாவது அல்ஃபா பீட்டா ரெண்டுமே இதுக்குலாம் இருக்கு. 2ஆம் காலகட்டத்துக்குலாம் இருக்கு. அல்ஃபா பீட்டா ரெண்டுமே 2ஆம் காலகட்டத்துக்குள்ள இருக்கு. 2ஆம் காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் மோல் சில்வர் டீ கப்ஸ். ரைட்,
all silver teacups ல வரைக ரைட் all silver teacups ல வரைக உங்களுக்கு இதுல sin மட்டும் தான் பிளஸ் என்ன all silver teacups ன்னு படிச்சிருப்பீங்க அதாவது இரண்டாவது கால்வட்டத்துக்குள்ள sin மட்டும் தான் பிளஸ் அதனால பாருங்க sin alpha ன்ற பெருமானம் 1/10 என்று தந்திருக்கான் பாருங்க sin alpha ன்ற பெருமானம் 1/10 என்று தந்திருக்கான் ஆனா பாருங்க பீட்டா ன்ற வரைக cos beta -1/5 என்று தந்திருக்கான் ரைட் -1/5 என்று தந்திருக்கான் ஏன் சொல்லுங்க அப்படி தந்திருக்கான் cos beta பீட்டா இது வந்து இரண்டாவது கால்வட்டம் இரண்டாவது கால்வட்டத்துக்குள்ள cos வந்து மைனஸ் பாருங்க மைனஸ் அதனால தான் -1/5 வந்திருக்கு சரிதானே ஓகே இப்போ sin alpha தெரிஞ்சா பிள்ளைகள் cos alpha கண்டுபிடிக்கலாம் ஒன்று என்னங்க cos squared alpha ன்றது 1 sin squared alpha அப்படி போலாம் இல்லைன்னா ஒரு முக்கோணம் உண்டாக்கு இருக்கும் ஒரு முக்கோணம் உண்டாக்கு இருக்கும் alpha தான் alpha sin alpha என்ன 1/10 அப்ப இது எப்படி இருக்க போகுது 3 ஆக இருக்க போகுது அப்பதானே √10 வரை யோசிச்சு பாருங்க இவற்றை வர்க்கம் வந்தது இவற்றை வர்க்கம் சம இவற்றை வர்க்கம் ஏன்னா 9 சமம் உண்டு பாரு அதே மாதிரி cos பீட்டாவுக்கும் ஒரு முக்கோணம் இருக்கும் ஒரு பீட்டா வந்து போடுவோம் cos பீட்டா மைனஸ் பிரச்சனை இல்லை அதை விடுங்க அயல் பக்கம் 1 செம்பக்கம் வர்க்கம் மூலம் 5 ஆகவே இது 2 ஆக இருக்க போகுது அப்ப இதை வச்சுக்கொண்டு sin alpha எழுதலாம் 2 × அதே மாதிரி இங்க cos alpha எழுதலாம் sin alpha தெரியும் cos alpha எழுதலாம் 3 × ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா alpha beta இரண்டாம் கால்வட்டத்தில் இருக்கிறதால cosக்கு வரைக்கும் நெகட்டிவ் வந்து வரும் இங்க நாங்க ஆல்ரெடி cosக்கு நெகட்டிவ்ல கிடக்கு தானே இப்ப sin எழுதினோம்னா பிரச்சனை இருக்கா இப்ப sin beta எழுதினோம்னு சொன்னால் sin beta எதிர்பக்கம் 2 × √5 வந்து வரப்போது இது பாசிட்டிவ் தான் ஏன் இது பீட்டா இரண்டாம் கால்வட்டத்தில் இருந்தாலும் sin என்பது பாசிட்டிவ்ல தான் வரும் ஆனா இங்க நாங்கள் cos alpha ன்னு எழுத போகைக்கு 3/10 3/10 சரி ஆனா alpha இரண்டாவது கால்வட்டம்ன்றதால மைனஸ் அதனால இந்த மைனஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுக்கு காரணம் புரியலதா இங்க cos பீட்டாவுக்கு மைனஸ் வந்திருக்கு இங்க cos alphaவுக்கு மைனஸ் வந்திருக்கு என்னன்னு சொன்னா ஆல்பாவும் பீட்டாவும் இரண்டாம் கால்வட்டம் மற்றபடி sin cos tan எல்லாம் அதுல ஒரே மாதிரி தான் இதுல நான் இப்ப ஒருவேளை tan alpha எழுதணும்னா 1/3 என்று வரும் ஆனா tan என்ன மைனஸ் ஆகவே tan alpha -1/3 என வரும் அதே மாதிரி இங்கேயும் tan beta வந்து 2/1 வரும் ஆனா -2 வரும் ஏன் -2 வரும்னா இரண்டாம் கால்வட்டத்துக்கு tan மைனஸ் சரிதானே ஓகே இப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்துக்குள்ள வருவோம் sin alpha plus beta தான் கேட்டிருந்தோம் sin alpha plus beta கேட்டிருந்தால் என்ன வர போகுது sin alpha cos beta plus cos alpha sin beta கொண்டே பிரதியிட்டு விட்டா அப்படியே sin alpha ன்றது என்னமா இருக்கு sin alpha 1/10 into cos beta minus 1/5 plus cos alpha minus 3/10 into sin beta 2/5 சுருக்கி விட்டீங்கன்னா அப்படியே விட வரும் minus 1/50 minus 6/50 னா minus 7/50 என்று வரும்னு நான் நினைக்கிறேன் சரிதானே இதை நீங்க சுருக்கல் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் ரைட் இதை பிறகு வேண்டா 25 2ன்னு சொல்லி 5 வர்க்கம் 2ன்னு போடுது சரிதானே அது பிரச்சனை இல்லை மைனஸ் பிளஸ்கள் பிரச்சனை இல்லை சுருக்கலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விஷயம் விளங்கினா சரி இது sin a sag b என்ற ஃபார்ம் sin a cos b plus cos a sin b என்ற கதையில் அது இருக்குது சரிதானே ஓகே மற்றது வெக்டர்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குது ரைட் மற்றது வெக்டர்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குது வெக்டர் a என்ற ஒரு வெக்டர் இருக்குது 4i plus mu j என்று தான் இருக்கு ரைட் 4i plus mu j என்று தான் இருக்குது mod a வந்து 5 என்று தான் இருக்கு mu ன்ற பரிமாணம் கேட்டிருக்கு mod a வந்து 5 mod a வந்து 5 உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளையே இப்போ ஒரு காவி இருக்குன்னு வைங்க xi plus yj என்ற வடிவத்துல தந்தால் mod a என்றது என்ன சொல்லுங்க வர்க்கமூலம் x வர்க்கம் சக y இதுதான் இதுக்கான மட்டுக்கான டெஃபினிஷன் இங்க பாருங்க mod a எழுதினோம்னு சொன்னா வர்க்கம் எல்லாம் 4 ன்ற வர்க்கம் சக mu வர்க்கம் என்று வரப்போகுது 4 ன்ற வர்க்கம் சக mu வர்க்கம் அதுதான் யாருக்கு சமனா இருக்க போகுது 5 க்கு சமனா இருக்கு இத வச்சு கொண்டு சொல்லிக்கினா சரி அவ்வளவுதான் இது வந்து 16 சக mu வர்க்கம் என்றது 25 என்று ஐனா 25 5 ன்ற வர்க்கம் 25 இதுல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா mu வர்க்கம் என்றது 25 ல 16 போனா எவ்வளவு வரும் 9 ரைட் தானே
9 என்று வரும். மியூ வர்க்கம் மியூன்றது +ஓ -3 என்று வரும். மியூவின் பெருமானங்களை காண்கன்னு சொல்லி கிடக்கு, ரைட்? மியூவின் பெருமானத்தை இல்லை, மியூவின் பெருமானங்களை காண்க. இப்போ 2 விட வர போகுது. பிறகு மியூ வர்க்கம் 9 என்று சொன்ன உடனே மியூ வந்து 3 என்று சொல்லி போடக்கூடாது. மைனஸ் ஆன்சர் இங்கே வரப்போகுது. நான் மியூவின் பெருமானங்களை காண்கன்னு சொல்லி கிடக்கு, ரைட்? அது ஒரு கேள்வி. அதை விட இன்னும் ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன், ரைட்? ரைட், அது என்ன கேள்வி என்று சொன்னால், ரைட், அது என்ன கேள்வி என்று சொன்னால், அடுத்த கேள்வி, P,70 நியூட்டன் விசைகள் ஒரு புள்ளியில் 120 பாகை கோணத்தில் தாக்குகின்றன, ரைட்? P-யும் 70, P என்றாலும் 70 நியூட்டன் என்ற 2 விசைகள் வந்து 120 பாகை கோணத்தில் தாக்குகின்றன. அவற்றின் விளைவு, அவற்றை 2 பேர்டையும் விளைவுள் வந்து P-க்கு செங்குத்து. அப்போ நான் P-யை வந்து கிடையாக போடுவோம், P-யை கிடையாக போடுவோம், மற்றவர் 70 இங்கே போடுவோம், ரைட் தானே? விளைவு விசை வந்து இவருக்கு செங்குத்தான். அப்போ இப்படி வரப்போம், இதான் விளைவு விசை, இவருக்கு செங்குத்தாமா. மற்றது 120 பாகை தானே, P-க்கும் இந்த 70க்கும் இடப்பட்ட கோணம் 120 பாகை தானே. ஆகவே இவர் 30 ஆக இருக்க போகுது, சரியில்லை? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்போ 2 விசைகள் PQ என்ற 2 விசைகள் ஒரு புள்ளியில தாக்கினால், ரைட், அவருடைய விளைவுகள் எதுக்கு சமனாக இருக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு சமனாக இருக்கும் போது அந்த P-ஐயும் Q-ஐயும் அயற்பக்கங்களாக கொண்டு இணைகரத்தை நாங்கள் பூர்த்தி செய்தோம் என்று சொன்னால், இந்த இணைகரத்தின் மூலை விட்டம் தான் என்ன இருக்க போகுது, விளைவுகளாக இருக்க போகுது. அப்போ நான் இவரையும் அதாவது அயற்பக்கங்களாக கொண்டு இணைகரத்தை நான் பூர்த்தி செய்ய போகிறேன். அப்போ இங்க பாருங்க, இது இப்படித்தான் எங்களுக்கான அந்த இணைகரம் வந்து இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இவருக்கு சமணம் சமாந்தரமாக இங்கே இருக்க வரும். அதாவது இவர் கண்டிப்பா P ஆக இருக்கும். இவருக்கு சமணம் சமாந்தரமாக இந்த இது 70 இருக்க வரும். அப்பதான் இது விளைவுகளுக்கு சமனாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, விளைவுகள் செங்குத்தொன்று சொல்லி கிடக்கு, P-க்கு செங்குத்தொன்று சொல்லி கிடக்கு. இதுதான் அந்த விசை முக்கோணம், ரைட்? இதுதான் அந்த விசை முக்கோணம், ரைட்? நான் சொல்றது விசை இணைகிற, ரைட்? விசை முக்கோணம் இல்லை, விசை இணைகிற, ரைட் தானே? P-70 இந்த 2 விசைகள் வந்து 120 பாகை கோணத்தில் தாக்குன்னு சொல்லி கிடக்குது. இந்த விளைவுகள் வந்து P-க்கு செங்குத்து, மொத்தம் 120 இது 30 ஆக இருக்கும். இது 30 ஆக இருக்க போகுது, சரிதானே? ஓகே. இப்போ வந்து நாங்கள் இதில் மிச்ச விஷயங்களை கண்டோம்னு சொன்னால் சரி பிள்ளை. இப்போ இதில் 30 பாகை தெரியும் தானே, இது 30 பாகை தெரியும். அதை வச்சுக்கொண்டு PL இதுகளை வடிவாக நாங்கள் மிச்ச விஷயங்களை கண்டு கொடுக்குறோம். நான் உங்களை வந்து அப்படியே நான் சொல்கிறேன், டைம் சைன் இதுகளை வச்சு விட வாங்குறதான் சரின்னு சொன்னால் நான் கண்டு வரேன் உங்களுக்கு, ரைட்? இந்த முக்கோணம் இது செங்கோணம் தான் பிள்ளை, இது செங்கோணம் தானே, இது சமாந்தரம் தானே, ரைட்? அப்போ இந்த முக்கோணத்தில் பிள்ளைகள், இந்த முக்கோணத்தில் நான் வந்து சைன் 30 கோஸ் 30 போட்டேன்னா சரி, இது 30 தானே, மொத்தம் 120, எவ்வளோ 120 பிள்ளைங்களா? சைன் 30 என்னன்னு சொன்னால் சைன் 30 எதிர்பக்கம் P-ங்கள் செம்பக்கம் 70, சைன் 30 அரை P-ங்கள் 70 என்று வரும். குறுக்க பெருக்கி விட்டால் P-ன்றது 70 × 35 நியூட்டன் என்று வரும், ரைட்? 35 நியூட்டன் என்று வரும். இப்போ அதே மாதிரி cos 30 போட்டுன்னு சொன்னா அயல் பக்கம் 6 செம்பக்கம் 70, 6ன்றது 70 cos 30 என்றால் √3 இதை வெட்டி விட்டா 6ன்றது 35 √3 நியூட்டன் என்று வரும். 35 √3 நியூட்டன் என்று சொல்லி அந்த கேள்விக்கான ஆன்சர் வரும், சரிதானே? இதுதான் அந்த விஷயம், ரைட்? அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நாங்கள் பார்ட் 2 பார்ட் 3 விஷயங்களை பார்ட் 2 பார்ட் 3 விஷயம் நான் சொல்கிறது. இப்போ இதே மாதிரி வேறு ஒரு 10 கேள்வி எடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி வரேன். கொஞ்சம் குயிக்காக தான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் முதலாவது 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுன்றது தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது. அதனால் குயிக்காக முடிச்சிருக்கிறேன், ரைட்? மிச்ச விஷயத்தை வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அடுத்ததாக வேணுமன்றதை நீங்கள் அடுத்த விஷயங்களை சொல்லுங்கள். மற்றது பிள்ளைகள் 27 பட்ஜெட்லேயே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ரைட் தானே? மற்றது உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அந்த விஷயங்களை நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம், சரிதானே? ஓகே, மிச்சத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.